ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நல்ல மொட்டை வெயிலில் மாடியில் வேலை பார்க்க வந்திருக்கோம். நமக்கு இருக்கவே இருக்குங்க. கொடி பகுதியில் நல்ல ஒரு நிழல், நல்ல கூலாக இருக்குது. நேற்று கூட நம்ம ஃப்ரெண்டு வந்தவங்க சொன்னாங்க, என்ன கூலாக இருக்குது உங்கள் வீடு, மாடியும் சரி கீழே வீடுமே ரொம்ப கூலாக இருக்குது, இதுக்கெல்லாம் இந்த தோட்டம் தான் காரணமோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் என்ன பதிவு போட வந்தேனோ அதை விட்டுட்டு வேற எங்கேயோ போயிட்டுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பதிவுக்குள்ளே வரலாம். ஒன்றும் இல்லைங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க இன்னைக்கு. அதாவது ஆடிப்பட்டம் வந்துடுச்சு. எல்லாருமே டெரஸ் கார்டனர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணலாம், என்ன விதை எங்கே கிடைக்கும், என்ன மாதிரி மண் கலவை பண்ணுறது, எப்படி பூச்சி விரட்டுது, இப்படி பலவிதமான கேள்விகளோடையும் பலவிதமான அலசல்களோடையும் நம்ம இருப்போம் இல்லையா. அதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான். மண் கலவை என்ன மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா, அந்த அடுத்த ஆடிப்பட்டம், அதாவது ஒரு காய்ப்பு இருக்குது அப்படின்னா, ஒரு கத்தரி இருக்குது அப்படின்னா 4 மாதம் காய்க்குதுன்னா அந்த 4 மாதத்துக்கு நீங்கள் உரமே கொடுக்காம சூப்பராக எந்த ஃபர்டிலைசர்ஸும் இல்லை, எந்த பெஸ்டிசைடும் இல்லாமல் அதை சூப்பராக ஈல்டு எடுக்கணும்னா என்ன பண்ணலாம், எப்படி மண்கலவை கொடுத்தா அதையெல்லாம் நம்ம சாத்தியமாகும் அப்படிங்கிறத தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேக்ஸிமம் காய்கறி எல்லாம் போட்டு வச்சுருக்கோம். அதனால் நம்ம மேக்ஸிமம் கத்திரி போட்டுட்டோம், நாற்றெல்லாம் பிடிங்கி நட்டாச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், தக்காளி எல்லாம் நாற்று நேற்று 25 நாற்று நட்டாச்சு, கத்திரி ஒரு 35 நட்டாச்சு. இப்படி மேக்ஸிமம் நம்ம எல்லாமே நட்டுட்டோம். அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்களேன், கொடி காய்கறிகள் நம்ம வீட்டில் பாவைக்காய் காய்ச்சிட்டு இருக்குது, வெள்ளரி காய்ச்சிட்டு இருக்கு, புடலை காய்ச்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி நம்ம காய்கறிகள் மேக்ஸிமம் ஓரளவு போட்டு வச்சுட்டோம். இப்போ நம்ம இன்னும் என்ன போடணும் அப்படின்னாக்கா, வெண்டை போட வேண்டியது இருக்குது, அதுக்கப்புறம் சீனவரைக்காய் போட வேண்டியிருக்கு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் காய்கறி, மிளகாய் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி காய்கறிகள் மட்டும்தான் போட போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு 10 தொட்டி அந்த மாதிரி தான் நமக்கு தேவை. அப்புறமா ஒரு சில கீரைகள் தேவைப்படுது. அப்புறம் முள்ளங்கி போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக மட்டும்தான் இந்த இதை ஆடிப்பட்டத்தில் போடுறதுக்கு நம்ம மண் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மண் என்ன அப்படின்னாக்க, நம்ம இந்த பாருங்களேன், இந்த தொட்டிலெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஈல்டெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா மிச்சம் இருக்கிறத இந்த தொட்டியில் தட்டி வச்சுருக்கோம். அது போக கொஞ்சம் நம்ம வீட்டு வேப்ப இலைகள் கொஞ்சம் காஞ்சி போனி, அதுவும் மக்கி இருந்தது. அது அப்புறம் பாருங்கள், ஒரு 1 கிலோ வரைக்கும் வேப்பம் புண்ணாக்கு எடுத்திருக்கேன். மண்புழு உரம் ஒரு 5 கிலோ 3 கிலோ வாங்கியிருக்கேன், கொஞ்சமாக போதும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஆட்டுச்சாணம் ஒருத்தங்க ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஸோ அதில் கொஞ்சம் எடுத்திருக்கோம். இது கார்பரேஷன் உரம், நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், வாங்கிட்டு வந்திருக்கோன்னே அதுலேருந்து ஒரு சாக்கு தட்டியிருக்கேன். இதுதான் இப்போ தோட்டத்து மண் கொஞ்சம் பக்கத்தில் நம்ம அள்ளிட்டு வந்திருக்கோம். இது 5 கிலோ தேங்காய் நார். அப்புறம் கொஞ்சம் மணல் நம்ம ஏற்கனவே கிழங்குகளுக்கெல்லாம் நம்ம போட்டுட்டு மிச்சம் இருந்தது, அதில் ஒரு 1/2 பக்கெட் நம்ம தட்டியிருக்கோம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபெர்டிலைசர்ஸ் பாருங்கள் என்னெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு. வேப்பம் புண்ணாக்கு, மண்புழு உரம், அதுக்கப்புறம் இது நல்ல ஹெவி ஃபீடருங்க. நல்லாவே இது ஈல்டு கொடுக்கறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஆட்டு சாணம் மக்குனது. அப்புறம் இது நல்ல ஒரு பெஸ்ட்டு அப்படின்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோ போட்டக்கேன், மாநகராட்சி உரம். இதெல்லாம் போட்டு நம்ம வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கலந்துட்டு செமையாக ஈல்டு எடுக்கலாங்க. ரொம்பவே நல்ல ஒரு மண் கலவையாக இது இருக்கும். இது பூச்சி விரட்டியாகவும் செயல்படும். நல்லா வருஷம் முழுக்கவும் நம்ம காய்க்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இதெல்லாம் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் இல்லையா, இதை கலந்துட்டு அதை நம்ம எந்த மாதிரி ஏற்றுறோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், என்னென்ன விதைகள் போடுறோம் அப்படிங்கிற வரைக்கும் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கலக்கிறது ரொம்ப முக்கியங்க. அதில் ஏதாவது வேஸ்ட்டாக கிடந்தாவோ, இல்லை சீக்கிரம் மக்காதது கிடந்தாலோ, இல்லை இந்த மாதிரி கட்டி மண் கிடந்தாவோ நல்லா தட்டி விட்டுக்கோங்க. வேஸ்ட்டாக ஏதாவது கவரு, இந்த மாதிரி ஏதாவது மக்காத பொருள் இருந்ததுன்னா ரொம்ப கவனமாக அதெல்லாம் எடுத்துடணும். இந்த மாதிரி கட்டியாக இருக்குல்ல, தட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம இது நம்ம அந்த ஏற்கனவே இருந்த மண், அதுக்கப்புறம் கலந்து நல்ல ஒரு 3-4 தடவை கலக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம கலக்கிறதுல தான் நம்மளோட அந்த சத்துக்கள் எல்லாம் நல்லா உள்வாங்கி செடி நல்லா வளர்கிறதுக்கு அது நல்ல ஒரு ஊடகமாக இருக்கும். இந்த மாதிரி பெருசாக இருக்கக்கூடிய இதெல்லாம் நம்ம எடுத்துட்டோன்னா, ஏன்னா இது மக்கதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதெல்லாம் போட்டு நம்ம கலந்து வைக்கும்போது தேவையில்லாமல் இந்த வேரழுகல் நோயெல்லாம் வர்றதுக்கு இந்த மாதிரி உள்ள சீக்கிரம் மக்காததை போடும்போது வேரழுகல் நோய், அந்த மாதிரி ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ஒன்று ஒன்றா அது மேலே ஃபுல்லாக கொண்டு வந்து அதுக்கப்புறம் கலந்து இந்த மாதிரி நம்ம செய்யும்போது தான் அது வந்து ஒன்று போல் கலக்கும். சும்மா அப்படி உட்கார்ந்த இடத்துல நம்ம எல்லாத்தையுமே அப்படி கலந்துட்டு சரியாக கலக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக நமக்கு வந்து வராது. அப்போ ஒரு செடியில் நிறைய சத்துக்கள் போய் இன்னொரு செடியில் நல்ல சத்துக்கள் போகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 4 தடவை எல்லாத்தையும் அப்படியே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள். மண் இந்த மாதிரி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், களி மாதிரி இல்லாமல் உதிரியாக இருக்கணும். இப்படி போட்டு எல்லா பேக்லேயும் முக்கா டப்பா முடிஞ்ச அளவுக்கு அரைக்கும் முக்காக்கும் இடையில அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம ஏற்றிக்கணும். அப்போ தான் வந்து அடுத்தடுத்து நம்ம ஏதாவது போடணும் அப்படின்னா கூட அதில் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றுறதுக்கும் நமக்கு வசதியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். களை எடுக்கிறது எல்லாமே அது ஒரு 3/4 இதுக்கு கொஞ்சம் கீழே இருந்தால் மட்டும்தான் களை எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த அளவு அரையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மண் கம்மியாகவும் இருக்கக்கூடாது. 3/4 போட்டோம்னாலும் நம்ம வேறு எதுவும் பண்ணுறது, கிளறி விடுறது அதெல்லாம் செய்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நாங்கள் இந்த இருக்கிற டப்பாக்கள்லாம் ஏற்ற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அள்ள ஆரம்பிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து 3/4 இது மாதிரி தெரியும். இப்போ தண்ணி ஊற்றி விட்டோம் அப்படின்னாக்க இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கிடுவாங்க. நமக்கு அந்த அளவுக்கே போதுமானது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நீங்களும் இதே மாதிரி ஆடிப்பட்டதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருங்க. ஒரு குறைஞ்சது 2 நாள் அதை வந்து ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா விதைகள் போடுங்க. இல்லை ஒரு 10 டேஸ் அந்த மாதிரி 15 டேஸ் அப்படிலாம் ரெஸ்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. அப்பப்போ புளிச்ச மோர் மட்டும் தெளித்து வச்சுட்டே வாங்க. சூப்பராக ஒரு செறிவூட்டிய மண் நமக்கு கிடச்சிருவோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன விதை போட்டாலும் ஈல்டு அல்லலாம். ஓகே, இதுதான் என்னுடைய மாடித்தோட்ட சக்ஸஸ்க்கு காரணம். இதை நீங்களும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதுன்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் ஐக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு விட்டுக்கோங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.